அடுத்து இந்த நற்பண்புகள் வரிசை பாருங்க, பாயிண்ட் நம்பர் 4லயே தம்பம் கூடாது. நேற்று கர்ணன் பார்த்தோம் இல்லையா, நான் தான் பெரிய ஆள், அந்த எண்ணம் வச்சுக்கவே கூடாது. எல்லாரும் கலியுகத்துல இருக்கோம், எல்லாருமே பேக்வேர்டு தான். இதுல ஒருத்தர் ஃபார்வேர்டு, ஒருத்தர் பேக்வேர்டு, ஒருத்தர் மோஸ்ட் பேக்வேர்டு, ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே பேக்வேர்டு தான். எல்லாருக்குமே ஞானம் கம்மி, பக்தி கம்மி, ஸ்ரத்த கம்மி. நம்ம முன்னோர்களுக்கு இருந்த எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. ஆகையினால அதை ஒழுங்கா புரிஞ்சுப்போம். டம்பம்ங்கிறது கூடாது. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. வேதத்தை பழிக்க கூடாது. நாம வேதத்தை படிக்கிறோமோ இல்லையோ அது அப்புறம். நீ படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, வேதத்தை பழிச்சு பேசக்கூடாது. கீழே கிடக்கும் பொருளை எடுக்கக்கூடாது. அது யார் பொருளாவோ இருக்கலாம். கீழே கிடக்கிற பொருளை எடுக்கக்கூடாது. இல்ல அதை உரியவர்கிட்ட ஒப்படைச்சோம்னோ நாம வச்சுக்க கூடாது. கோபப்படுறவர்கிட்ட கூட பொறுமை தான் நாம் காட்ட வேண்டும். கோபப்படுறவர்கிட்ட திரும்ப நாம கோபப்படக்கூடாது, பொறுமை காக்க வேண்டும். அதுக்கு மேல கலியுகத்துல தானங்கள்ங்கிறது ரொம்ப விசேஷம். கலியுகத்துல கோதானம், பசுக்களை தானம் பண்ணலாம், தண்ணீர் பந்தல் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கலாம், அல்லது பூதானம், நிலத்தை தானம் பண்ணலாம். பூதானம், கன்னிகாதானம், சொர்ணதானம், அன்னதானம், கோதானம், எத்தனையோ தானங்கள் இருக்கு. ஆனா அந்த தானம் எப்படி பண்ணணுங்கிறத விஷ்ணு தர்மம் சொல்றது. தப்பான வழியில சம்பாதிச்ச பொருளை என்னைக்குமே தானமா கொடுத்துடக்கூடாது. தானம் பண்ணுவதுங்கிறது நல்ல வழியில் ஈட்டிய பொருளை தான் பண்ணணும். அடுத்து கோபமா ரொம்ப வேண்டாம் வெறுப்பா அப்படியெல்லாம் தானம் பண்ணக்கூடாது. பிளசண்டா பண்ணணும். இந்த ஏட்டிக்கு போட்டின்னு அவனும் பண்ணா நானும் பண்றேன்னு போட்டி போட்டுன்றெல்லாம் தானம் பண்ணக்கூடாது. டம்பத்துக்காக தன்னை பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக பண்ணக்கூடாது. பிரதிபலன் எதிர்பார்த்தும் தானம் பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. திருடனுக்கு தானம் பண்ணக்கூடாது. குருவுக்கு துரோகம் பண்ணவனுக்கு தானம் பண்ணக்கூடாது. வேதத்தை விலை பேசுறவனுக்கு தானம் பண்ணக்கூடாது. வேதம்ங்கிறது கற்பது நம்ம கடமைன்னு யார் கற்று இருக்கிறாரோ அவருக்கு பண்ணணும். வேதத்தை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவருக்கு பண்ணக்கூடாது. அற்ப இன்பத்தில் மூழ்கியவருக்கு தானம் பண்ணக்கூடாது. செய் நன்றி மறந்தவருக்கு தானம் பண்ணக்கூடாது. கலியுகத்துல எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் 3 ரொம்ப விசேஷமா. நித்யம் தேயானி ராஜேந்திரா, காவ பிருத்வி சரஸ்வதி. 3 தானம் ரொம்ப வசதியா கலியுகத்துல. 1 காவகா, கோதானம். ஆனா விஷ்ணு தர்மம் சொல்றது கோதானம்னு பசுவை தானம் பண்ணா அந்த பசுவை பராமரிக்க 2 மாசத்துக்கு தேவையான பொருளும் சேர்த்து தானம் கொடுக்கணுமா. 2 மாசம் பசுவை பராமரிக்க என்ன செலவாகுமோ அந்த செலவோடு தான் கோதானம் பண்ண வேண்டும் என்று இது விஷ்ணு தர்மம். இது இல்லாம ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அது அந்தந்த கிரகிய சூத்திரத்துல பாத்துக்க வேண்டியது. அடுத்து பிருத்திவி, நிலத்தை தானம் பண்றது விசேஷம். 3வது என்ன தெரியுமா, கல்வி தானம், வித்யா தானம். சரஸ்வதி ஒரு குழந்தைய படிக்க வச்சா அது பெரிய தானமா. கலியுகத்துல ரொம்ப விசேஷமான தானம். அப்ப கோதானம், பூதானம், வித்யாதானம் விசேஷம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கும் போது இன்னைக்கு நான் எவ்வளவு தானம் பண்ண போறேன், இன்னைக்கு நான் எவ்வளவு தானம் பண்ண போறேன்னு சிந்தித்து கொண்டே எழ வேண்டுமா. அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இரவு உறங்கும் போதும் இன்னைக்கு எவ்வளவு தானம் பண்ணேன்னு யோசிக்கணுமா.